இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருளி ஆசி வழங்குவாராக. இந்த புதிய நாளை தந்த ஆண்டவருக்கு நாங்கள் முதல்ல நன்றி கூறுவோம். எங்களுடைய இன்றைக்கான காரியங்கள், எங்களுடைய பாதைகள், பயணங்கள், எங்களுடைய செயல்கள் அனைத்தையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் அனைத்தையும் நல்ல முறையில் எங்களுக்கு நடத்தி தர வேண்டும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுவது, அவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வார் என்ற இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை புயல்கள் வீசினாலும் நம் உள்ளத்தின் ஆழத்தில் இறைவன் தரும் அமைதியை யாராலும் மறைக்க முடியாது என்றதை இன்றைக்கு நினைவுபடுத்துகிறது. உலகம் தரும் சமாதானம் சூழ்நிலைகளை பொறுத்து, ஆனால் ஆண்டவர் தரும் சமாதானம் சூழ்நிலைகளையும் கடந்தது. பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், தடைகள், தாமதங்கள் இருக்கலாம், இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஆண்டவருடைய பிரசன்னம் நம் இதயத்திற்கு மிகவும் ஆறுதலாகவும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த காலையில எங்களுடைய மனதில் இருக்கிற பயங்களையும், பாரங்களையும், கவலைகளையும், கண்ணீர்களையும், போராட்டங்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாளை நீரே நடத்தும். எங்களுடைய எண்ணங்களுக்கு தெளிவையும், எங்களுடைய உள்ளத்திற்கு அமைதியையும், எங்களுடைய செயல்களுக்கு ஞானத்தையும் அருளும் என்று இன்றைக்கு இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட விசேஷித்த விதமாக ஜெபிப்போம். ஆண்டவரின் ஆசீர்வாதம் என்றது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல. பிரச்சனைகள் இருந்தும் மனம் தளராமல் நிற்கும் வலிமை தான் அது. கண்ணீரின் நடுவிலும் நம்பிக்கை, குழப்பத்தின் நடுவிலும் தெளிவு, தனிமையின் நடுவிலும் இறைவன் நம்மோடு இருப்பதை உணரும் இனிய அனுபவம் அது. எனவே இந்த புதிய நாளை நீங்க ஆண்டவருடைய கரங்களில் ஒப்படைத்து நம்பிக்கையோடு தொடங்குங்க. எங்களுடைய வீட்டிலும் பணியிடத்திலும் சந்திக்கும் ஒவ்வொருவரின் இதயத்திலும் நம்மால் முடிந்த அளவு சமாதானத்தை நாங்கள் விதைப்போம். ஒரு இனிய வார்த்தை, ஒரு புன்னகை, ஒரு சிறிய உதவி கூட ஒருவருடைய நாளை அழகாக மாற்றும். அதனால நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கேற்ப எங்களுடைய நாளை நாங்கள் தொடங்க, அதில் பயணிக்க ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். கண்களை மூடி அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா தகப்பனே, இந்த புதிய நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தந்ததுக்காக நன்றியப்பா. எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா பயங்களையும், கவலைகளையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய மனத்திற்கு உமது சமாதானத்தையும், எங்களுடைய வாழ்க்கைக்கு உமது ஆசீர்வாதத்தையும் அருளும். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் அன்பையும் சமாதானத்தையும் பகிர்ந்திடும் கருவியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். இன்றைய நாள் முழுவதும் உமது கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தட்டும். ஆமேன்.